ஹாய், என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டது வந்து ரொம்ப நாளா வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க, எப்படி வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2022ல வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ 2025 3 இயர்ஸா வந்து என்னோட வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்றேன். ஸோ ஐ வாஸ் 68 70 அந்த மாதிரி வந்து ஃபிளக்சுவேஷன் இருக்கும். எப்பவுமே எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டா வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுது, கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். 68 70ல இருந்து இப்போ வந்து நான் 58. ஸோ இந்த 58 அது கூட வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 57 58 59 60 கூட சம்டைம்ஸ் போகும். ஸோ 58 to 60 அப்படின்ற ஃபிளக்சுவேஷன்லேயே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ற ஐடியாவும் இல்லை. ஸோ 6 மந்த்ஸா வந்து நான் நார்மல் டயட் தான் இன்ஃபேக்ட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரிக்டா நிறைய வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருந்தேன், அதாவது இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ இந்த கேபினெட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் இதுல ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சிம்பிளா மோஸ்ட்லி நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப அவாய்ட் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மில்க்ல வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ், எல்லா ஸ்வீட்ஸ், காஃபி, டீ எல்லாமே. பட் காஃபி மட்டும் நான் அவாய்ட் பண்ண முடியாது. எனக்கு காஃபி இல்லாமல் கண்டிப்பா இருக்க முடியாது. எனக்கு காஃபி பைத்தியம் நான். அதனால வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிருவேன். மற்றபடி மில்க்ல வரதெல்லாம் மோஸ்ட்லி நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அதுல இந்த கேபினெட்ல என்ன இருக்குன்னா ரொம்பலாம் இருக்கு. எனக்கு கிட்ட காட்டுறேன். எஸ், ஸோ இந்த டீ இன்ஃபியூசர் இது வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதோட வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது பின்னாடி வந்து சத்து மாவு. இது வந்து வீட்டில் அரைச்ச சத்து மாவு தான். அப்படி சப்போஸ் வீட்டில் அரைக்க டைம் இல்லைன்னா மன்னா சத்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நாட்டு சக்கரை. இது கிட்ஸ்க்காக காம்ப்ளான் கொஞ்சம் பூஸ்டும், அதை கூட நான் வந்து அவாய்ட் பண்ண போறேன். ஏன்னா வந்து இந்த நட்ஸ் பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிட் அண்ட் ஃபுட்ல வந்து வாங்கியிருந்தேன், சூப்பரா ஒர்க் ஆகுது இந்த நட்ஸ் பவுடர். அதுலேயே கொஞ்சம் குங்குமப்பூலாம் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ட்ரிங்க் வந்து இதுல வந்து சக்கரை ஹனி எதுவுமே போட தேவையில்ல, நல்லா ஸ்வீட்டா இருக்கும், குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு. இது வந்து ட்ரிப்ளிகேன் பிக் ஸ்ட்ரீட்ல கங்கனா மண்டபம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ட்ரிப்ளிகேன். ஸோ அங்கதான் என்னோட மோஸ்ட்லி நான் பிறந்தது எல்லாமே அங்கதான். கிட்டத்தட்ட வந்து என்னோட 20 இயர்ஸ் வந்து அங்கதான். ஸோ அங்க வாங்கின ஹெர்ப்ஸ் தான். அங்க நெய்யும் சரி, இந்த மாதிரி பட்டை கிராம்புலாம் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்காக மற்ற இடத்துல நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க, அங்க கொஞ்சம் ஸ்பெஷல். வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதுக்கப்புறம் காஃபி பவுடர். காஃபி பவுடர் வந்து மோஸ்ட்லி நான் நெஸ்கஃபே வந்து ட்ரை பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலா தம்பி வாங்கிட்டு வந்தது, அல் கஃபேன்னு சொல்லிட்டு. இது வந்து சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி இருக்கும். அண்ட் ஹெமோமில்லே, இது வந்து ரிலாக்ஸேஷனுக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். தண்ணியில கொதிக்க வச்சு அந்த ட்ரிங்க் அப்படியே எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான். இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் எல்லா ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி. ஹைபிஸ்கஸ் ஒண்ணுமே இல்லை, பியூர் ஹைபிஸ்கஸ்ல உள்ள இலையா இருக்கும். இது வந்து நான் என்னோட 2வது பாக்கெட். ஏன்னா ஒரு பாக்கெட் வாங்கினீங்கனாலே கிட்டத்தட்ட நீங்க வந்து கொஞ்சமா போட்டாலே போதும். ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வரும். இதெல்லாம் கூட அதே மாதிரி தான் 3 மந்த்ஸ் வரைக்கும் சாலிடா வரும். இதுவும் பாத்தீங்கன்னா துளசி, கேமோமில்ல, ஹனி. இதுல ஹனி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டீ பேக் ஃபார்ம்ல இருக்கும். நான் உங்களுக்கு அந்த டீ இன்ஃபியூசர் காமிச்சோம் இல்லையா, அதுல போட்டு குடிப்பேன் ஈவினிங் டைம்ல, ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாமே நீங்க வந்து மில்க்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சத்து மாவு கஞ்சி குடிக்க போறேன். வீக்லி வந்து 3 days 4 days அந்த மாதிரி வந்து மார்னிங் வந்து கஞ்சி குடிப்பேன். ஆக்சுவலி இந்த பால் மிக்ஸ் பண்ணல, சத்து மாவு கஞ்சி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல சிம்ல கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதா, அவ்வளவுதான்.